என் தங்கச்சி நல்லவன் மாதிரியே நடிக்கிறான். கொஞ்சம் உஷாராவே இரு. சரி இந்தாங்க. தேங்க்யூ. ஆண்டி. சித்தி அந்த பொண்ணு என்ன இது பேய் அரைஞ்ச மாதிரி இல்ல இருக்கு? சித்தி, அந்த பொண்ணு அவ்வளோ அழகா இருக்காளா? ஐயோ சித்தி, என்ன அந்த பொண்ணு அம்மா என்னம்மா போய் பாத்துக்கிட்டு இருக்க? போய் எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணு போ. போமா. பொண்ணு என்ன சாரதா, ஏன் நின்றுட்டு இருக்க? உட்காரு. என்னம்மா கையில கட்டு? என்னம்மா கையில் எப்படி அடிபட்டது? ஐயா எல்லாரும் என்னை மன்னிச்சிடணும். ஏங்க நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? எதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? இல்ல சம்பந்தி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு குடிப்பழக்கம் இருந்துச்சு. நந்தினி பிரவீனும் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க, நான் அதை கேட்கல. அப்பா அப்பா அப்பா, என்னம்மா என்னம்மா? இந்தாங்க உங்களுக்கு பிடிச்ச சரக்கு. ரொம்ப 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 நன்றிமா, ரொம்ப தேங்க்ஸ்மா. ஏன்பா, நான் வாங்கிட்டு வந்த சரக்கு உங்க கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது, என் கையில அடிபட்டிருக்கிறது உங்க கண்ணுக்கு தெரியலையா? அம்மா என்னம்மா எப்படி மாறிவிடுச்சு? அப்பா, உங்களுக்காக வைன் ஷாப்ல பாட்டில் வாங்கிட்டு வரும்போது 2 பேர் என்கிட்ட சண்டை போட்டு அடிச்சு கீழே தள்ளி விட்டுட்டாங்க. அப்ப ஏற்பட்ட காயம்தான் இது. நீ ஒரு குடிகாரி, ரவுடி, பொறுக்கின்னு 2 பேர் அசிங்கமா பேசி கேவலப்படுத்திட்டாங்க. தேவையா எனக்கு இதெல்லாம்? அம்மா இல்லாத பிள்ளைங்கன்னா எங்களை சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சு வளர்த்தீங்க. அதுக்காக தான் எல்லாத்தையுமே பொறுத்துட்டு போனோம். இப்ப குடிக்க அடிமை ஆயிட்டீங்களேப்பா.
ரோட்ல விழுந்து கிடக்கிற குடிகாரனோட பிள்ளைங்கன்னு எங்களை யாராச்சும் சொன்னாங்கன்னா அந்த அசிங்கம் உங்களுக்கு தான். உங்களுக்கு அந்த பட்டத்தை நாங்க வாங்கி கொடுக்க மாட்டோம்ப்பா. நீங்க நல்லா இருங்க. அதுக்காக நான் போய் உங்களுக்கு தினம் தினம் வாங்கி தரேன். உங்க மானத்தை நாங்க காப்பாத்துறோம்ப்பா. நீங்க சந்தோஷமா குடிங்க. என்னை பெத்தவர சத்தியமா இனிமேல் உங்க மேல ஆணைய நான் குடிக்க மாட்டேன். குடிக்கவே மாட்டேன். அது தெரியாம யாரோ 2 பேர் என் பொண்ண குடிகாரின்னு பேசி கீழே தள்ளி அவ கை இப்படி ஆயிப்போச்சு. ஐய, அப்ப நீங்க குடிப்பீங்களா? சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். தினமும் குடிப்பீங்களா? கோமு, அவர் மூஞ்ச பார்த்தா தினமும் குடிச்சு நல்லா டைட்டா வர மாதிரி இருக்கு. ஆமா, தண்ணி வண்டி மாதிரியே தெரியுது. ஏன் அவர்தான் குடிய விட்டுட்டேன்னு சொல்றாருல. கேட்டுக்கோ நந்தினி, இது என் அப்பா. நமஸ்காரமா. இது என் சித்தி. இவ என் தங்கச்சி வெண்பா. அது எங்க அண்ணன் கலை. எங்க பாட்டி தெய்வநாயகி. அது எங்க அண்ணி தீபா. செவந்தி என் அத்தை பொண்ணு. எங்க அத்தை லக்ஷ்மி. எங்க மாமா கோமதி நாயகர். எங்க தாத்தா பேராண்டி, என்னை பத்தி நானே சொல்லிக்கிறேன். நான் தாமா பிரபல ஜோதிட சிகாமணி, ஜோதிட ரத்னா. தாத்தா லேட் ஆயிடும் தாத்தா, இன்னொரு நாள் தனியா சொல்லிக்கலாம். அன்பு, நான் உங்க சித்தி கிட்ட தனியா பேசணும். பரவாயில்லையே, பொண்ணுகிட்ட தான் பசங்க தனியா பேசுவாங்க. இப்போ வருங்கால மாமியார்கிட்டயும் மருமகள் தனியா பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? பொழைச்சுக்குவோம்மா. போயிட்டு வாப்புல. வாங்க. மருமக போடுற சொக்கு பொடியில எனக்கும் கொஞ்சம் கொண்டுகிட்டு வா, உதவும். லட்சுமி, மாமா சொன்ன மாதிரி பொண்ணு பயங்கர ஷார்ப்பு. சும்மா தொட்ட கிழிஞ்சிரும் போல இருக்கு. பெரிய பட்டாக்கத்தி பயிரவன். அவ மூஞ்சியும் முகர கட்டையும் எண்ணில சுட்ட முட்டை போண்ட மாதிரி இருக்கு. நீ சரியா பாக்கல. பொண்ணு அம்சமா இருக்கல்ல. அறிவு இருக்கா உனக்கு? அந்த பையன் அந்த பொண்ணை பார்த்து அம்சமா இருக்குன்னு சொன்னா நியாயம். உன் வாயால அம்சமா இருக்கு, அல்வா இருக்கு, அது போடா. சும்மா சும்மா இருக்காம எங்கடா போறது? நாடு ரோடோட போய் பிக்கிறது. அப்பதான் அறிவு வர முட்டை பையல. என்ன நந்தினி? என்ன நந்தினி இல்ல, கொடிகாரி நந்தினின்னு கூப்பிடுங்க. சாரிமா, இத நான் எதிர்பார்க்கல. நீ வெண்பாவை தள்ளி விட்டதுனாலதான் அவளுக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான். அவன் நல்லாதான் இருக்கான். ஆனா நான் தான் மானம் கெட்டவளா இருக்கேன். கொடிகாரி குடிகாரி அப்படிதானே சொன்னீங்க? ஐயோ, உன் வேதனை எனக்கு புரியுது. ஆனா அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல. நானும் இல்ல, வேற யாரா இருந்தாலும் தப்பாதான் நினைச்சிருப்பாங்க. சாரிம்மா, இந்த பாரு, நான் பண்ணது தப்புதான். என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சிருக்கணும். ஆனா அங்க நீ வெண்பாவை அடிச்சு அப்புறம் அங்க அந்த பதட்டத்துல தான் நான் உன்னை அடிச்சிட்டேன். சாரிம்மா, சாரி. என்ன மன்னிச்சிடு. மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை இருக்க போய் தானே ஆண்டி எல்லாரும் கூசாம தப்பு பண்றாங்க.
என்ன நந்தினி? அன்னைக்கு நடந்த சம்பவத்துக்கு அப்புறம் எனக்கு நிறைய விஷயங்கள் தெரியல ஆண்டி. ஆனா கடன் கொடுத்தவன் திடீர்னு வாசல்ல வந்து நின்னு வாங்கின கடனை ஒழுங்கா கொடுப்பியா இல்ல குடிச்ச அழிப்பியான்னு கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? அம்மா இல்லாத புள்ள அப்பாவுக்கு கெட்ட பேரு வாங்கி தரக்கூடாதுன்னு அவ்வளவு எச்சரிக்கையா இருந்து வாழ்ந்தவனா. ஆனா நீங்க அம்மாவும் பொண்ணுமா சேர்ந்து என் வாழ்க்கையில மண்ணள்ளி போட்டுட்டீங்கல்ல. ஐயோ என்ன நீ? ஐயோ நீ என்ன நீ பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்க? உன் அப்பா சொன்னப்போ எனக்கே ஒரு மாதிரியா இருந்துச்சு. இவ்ளோ நல்ல பொண்ணு நீ, உன் மனசு புரிஞ்சுக்காம நடந்துக்கிட்டோமோன்னு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சாரிம்மா, மன்னிச்சிடு. சாரி சாரி சாரி. எத்தனை தடவை இதே வார்த்தையை கேப்பீங்க? அத்தனைக்கும் சேர்த்து வச்சுதானே குடிகாரி குடிகாரின்னு உங்க பொண்ணு சொன்னா? இந்த பாரு, நீ தப்பா நினைக்காத. இப்பதான் நீ ரொம்ப நல்லவன்னு எனக்கு மட்டும் இல்ல எங்க குடும்பத்துக்கே தெரிஞ்சு போச்சு. இனிமே யாரு உன்னை அப்படி சொல்லுவா? சொன்னா என்ன பண்ணுவீங்க ஆண்டி? என்ன இப்படி கேக்குற? என் மருமகளை ஒரு வார்த்தை சொன்னா நாங்க சும்மா விட்டுடுவோமா? அப்படியா? பாருங்க, இப்படி கடை திறந்ததும் ஒரு இளம் பெண் உங்க பொண்ணு என்ன குடிகாரின்னு சொல்லிருக்கா. அதுவும் ஊரை கூட்டி சொல்லிருக்கா. நல்லா பாருங்க. முன்னேற்றமா? இவள்தான் பாரதி கண்ட 2 லட்சம் பேர் பாத்திருக்காங்க. அத்தனை பேர்கிட்டயும் போய் என் மருமக நந்தினி நல்லவ, அவ குடிகாரி இல்லன்னு சொல்லுவீங்களா? நந்தினி, எனக்கு என்ன சொல்றதுன்னு கூட சத்தியமா தெரியல. வெண்பா இப்படி பண்ணுவானே. இந்த பாரு, நான் முதல்ல அவகிட்ட போய் அத நான் ரிமூவ் பண்ண சொல்லிடுறேன். ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? வெண்பா, மேல சித்தி அப்படி என்னடா பண்ணிட்டு இருக்கா? எவ்வளவு நேரம் ஆச்சு? எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்கல்ல. சரி, தெரியாம தான் கேக்குறேன். என்ன நடக்குதுங்க? எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? தெரிஞ்சே கேட்டாலும் 12 ஆகிற வரைக்கும் எதுவும் நடக்காது. லட்சுமி, கூல் கூல். என்ன புள்ள முகமெல்லாம் வேத்து போய் வர்ற? இத்தனை நகை போட்டாதான் உங்க பையனை கட்டிக்குவேன்னு சொல்லி என் பொண்டாட்டி மிரட்டிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இத்தனை வருஷத்துல என் பொண்டாட்டி முகம் இப்படி இருந்து நான் பார்த்ததே இல்லம்மா. தட்ட மாத்திக்கலாமா? அவசரப்படாதீங்க. மேல மதனி என்ன பேசுன்னு தெரிய வேண்டாமா? அதானே, அது முதல்ல தெரிஞ்சாகணும். நிச்சயம் பத்தி கூட பேசிருக்கலாம்ல. இல்ல இல்ல, நாங்க வேற இதெல்லாம் இல்லாம இவ்வளவு நேரம் மேல இருந்தீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. எதுவும் இல்லாமலா இவ்வளோ நேரம் மேல பேசிருந்தீங்க? ஏமா புது பொண்ணு, நீ ஆச்சு சொல்லு.
இல்லாத அதிசயமா அத்தையும் மருமகளுமா பேசிக்கிட்டீங்க. என்ன கேட்டாங்க என் மதனி? ஆண்டி என்ன கேட்க போறாங்க? குடும்பத்துக்கு வரப்போற மருமக எப்படி இருக்கணும்னு கேட்டாங்க. நான் அத சொன்னேன் இல்லையா ஆண்டி? என்ன சொன்னமா? உங்க குடி பெருமைய காப்பாத்தி கொடுக்கறேன்னு சொன்னேன். சூப்பரா பதில் சொல்லிட்டா மருமகளே. டீச்சர் கேள்விக்கு பதில் சொல்றது சாதாரண விஷயமா என்ன? ஒரே வார்த்தையில கச்சிதமா சொல்லிட்ட. உங்க அத்தை அடிக்கடி ஒரு குரல் சொல்லுவா, குடி செய்வார்க்கு இல்லை பருவம் மடி செய்து மானம் கருத கெடும். என்ன புரியலையா? தன் குடும்பத்தை காப்பாத்தி உயரத்துக்கு கொண்டு போறதுக்கு நேரம் காலம் பார்க்காம உழைக்கிறவங்களால மட்டும்தான் குடிப்பெருமை காக்கப்படுமா? என்ன டீச்சர் அம்மா, விளக்குற சரியா சொல்லிட்டனா? அப்புறம் என்ன, தட்டு எடுத்து சம்பந்தி கையில கொடுங்க. இந்தப்பா. என்னாச்சு தெரியலையே. பாருமா. ஏய் செவந்தி, செவந்தி, ஆகாது. ஆளாளுக்கு பதட்டப்படாதீங்க. என்னடா இது? என் புள்ளைக்கு என்ன ஆச்சு? செவந்தி, இங்க பாருமா, பாரு பாரு. பக்கத்துல எங்க டாக்டர் தூக்குங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போலாம். ஐயோ, என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டா. லட்சுமி, லட்சுமி, ஏய் சும்மா இருக்கியா? ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. ஹாஸ்பிடல் எடுத்து போ. தூக்கி ஐயோ ஐயோ, என் பொண்ணை காப்பாத்துங்க, எப்படியாவது காப்பாத்துங்க. ஐயோ ஐயோ டாக்டர், என் பொண்ணை காப்பாத்துங்க டாக்டர். என் பொண்ணு விஷத்தை குடிச்சிருக்கா டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். செவந்தி சூசைட் அட்டெம்ப்டா? போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? எங்க கேஸ் எடுங்க. இல்ல டாக்டர், அதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ணிடுறோம். நீங்க முதல்ல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிங்க. காப்பாத்துங்க டாக்டர். அந்த ஃபார்மாலிட்டி பாருங்க பொண்ணு, ப்ளீஸ் எப்படியாவது காப்பாத்துங்க டாக்டர்.